Hello friends, welcome back to my channel Motorbike MK City. இது உங்களுக்கான பைக் மெக்கானிக் யூடியூப் சேனல். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிங்க. ஸோ தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ மேஸ்ட்ரோ. இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட் கட் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கட் ஆகிறது சகஜம் தான். பழைய பெல்ட்னா கண்டிப்பாக கட் ஆகும், நாளாயிடுச்சுன்னா. ஸோ புது பெல்ட்டே கட் ஆயிருக்கு. போட்டு ஒரு 5 கிலோமீட்டரில் பெல்ட் போட்டு ஒரு 5 கிலோமீட்டரில் பெல்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா ஆக்டிவோட பெல்ட் போட்டு விட்டுருக்காங்க மெக்கானிக். ஸோ போட்டதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேரும். அது ஒரு சில வண்டிகளோடது பெல்ட் வந்து காமனாக நிறைய வண்டிகளுக்கு சேரும். ஆனால் அப்படி போடாதீங்க. சேருது அப்படிங்கிறக்கா எல்லா வண்டிக்கும் எல்லா பெல்ட்டையும் போட்டு விடாதீங்க. மேஸ்ட்ரோக்குன்னு தனி பெல்ட் இருக்குது, ஆக்டிவாக்கும் தனி பெல்ட் இருக்குது. அந்த வண்டிக்கு என்ன பெல்ட்டோ அதை மட்டும் போட்டு விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் டேமேஜ் இந்த மாதிரி இடையில வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கும். ஏன்னா உங்களோட நேம் தான். ஸோ உங்களோட கஸ்டமர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு தான் வந்து தொழில் நஷ்டமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெல்ட்டை வாங்கி போட்டு விடுங்க. என்ன வண்டிக்கு என்ன பெல்ட் போடணுமோ அதை மட்டும் தயவு செஞ்சு போட்டு விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீலையும் பாருங்கள். ஸோ இந்த வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாகி தான் ஓடுது. நீங்கள் பெல்ட்டு மாற்றணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா கிளச்சு, ரோலரு, அதே மாதிரி இந்த சைடு வர அந்த ப்ரெஷர் பிளேட்டு, அந்த சைடு வர அந்த கிளச்சு சொல்ல வர வீலு எல்லாத்தையுமே கலட்டிட்டு இந்த ரோலர்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கெல்லாம் கிரீஸ் பேக் பண்ணிட்டு போடுங்க. இல்லைனா ரோலரையும் கையோட மாற்றி விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு அந்த வீலையும் செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பெண்டெல்லாம் வரக்கூடாது. கரெக்டாக சுற்றிங்கன்னா ஒரே பொசிஷனாக தான் ஓடணும். அப்போ தான் உங்களுக்கு பெல்ட்டு கட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ரெகுலராக பார்க்குற இடம் தானா, ஆனால் வந்து என்னாச்சுனாக்கா பெல்ட்டு மாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து எதுவும் சொல்லலை, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ தொடர்ச்சியாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். மெக்கானிக் நண்பர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கும், நம்மளோட வீடியோ வந்து கஸ்டமருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், மெக்கானிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணம் என்றைக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோஸ் ஏதாச்சும் குறைகள் இருந்தால், ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 10 இருந்தாலும் தெரியாத விஷயங்கள் 20 இருக்கும். ஸோ தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம மனசார ஏற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.